குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த டெல்லி சுல்தானியத்தை முதல்ல எந்த வம்சத்தை பார்த்தோம் அப்படின்னா அடிமை வம்சத்தை பார்த்தோம். இந்த அடிமை வம்சத்தில் குத்புதீன் ஐபக் என்பவர் என்ன செய்றாரு அப்படின்னா, அதாவது அடிமை வம்சத்தில் கோரியால் முகமது கோரியால் அவர் இறந்த பிறகு அவருடைய அடிமை யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இவரால் என்ன செய்யப்படுறாரு அப்படின்னா அந்த அடிமை வம்சத்தின் அடிக்கலை நாட்டியவர் யார் அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக் என்பவர் தான் என்ன செய்றாரு மேற்கொள்றாரு. அதுக்கப்புறம் யார் ஆட்சியை மேற்கொள்றாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் இறந்த பிறகு அவருடைய மருமகன் யார் அப்படின்னா இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் என்ன செய்றாரு அப்படின்னா ஆட்சிக்கு மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இல்துமிஷ்க்கு அப்புறம் யார் ஆட்சியை மேற்கொள்றாங்க அப்படின்னா ரஷ்யா என்பவர் என்ன செய்றாரு அப்படின்னா ஆட்சியை மேற்கொள்றாங்க. இந்த ரஷ்யா என்பவர் 1236 முதல் 1240 வரைக்கும் இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா ஆட்சியை மேற்கொள்றாங்க. யாரு? இந்த ரஷ்யா. சரியா? இந்த ரஷ்யா 1236 முதல் 1240 வரைக்கும் இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா ஆட்சியை மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இல்துமிஷின் திறமையை வாய்ந்த மகன் யார் அப்படின்னா ருக்ருதீன் என்பவர் ருக்ருதீன் ப்ரோஸ் மரணமுற்றதால், அதாவது என்ன அப்படின்னா இந்த இல்துமிஷ் மகன் யார் அப்படின்னா அவர் ஒரு திறமை வாய்ந்த மகனாக என்ன செய்றாரு அப்படின்னா இல்துமிஷ்க்கு காணப்படுகிறார். இவர் என்ன செய்றாரு அப்படின்னா அந்த ருக்ருதீன் ப்ரோஸ் என்பவர் என்ன செய்றாரு அப்படின்னா மரணம் அடைகிறாரு. யாரு? இந்த இல்துமிஷினுடைய மகன் மரணம் அடைந்த உடனே அதுக்கப்புறம் அவர் மரணம் அடைந்த உடனே அவருடைய மகள் யார் அப்படின்னா ரஷ்யா. இந்த இல்துமிஷின் மகள் யார் அப்படின்னா ரஷ்யா. இவளை என்ன செய்றாரு அப்படின்னா சுல்தானை அதாவது இந்த சுல்தானுக்கு இவர் அரச பதவியை என்ன செய்றாரு அப்படின்னா கொடுக்கப்படுகிறார். அதாவது எனக்கு அப்புறம் என்னுடைய மகன் இறந்துட்டான். யாரு அப்படின்னா ருக்ருதீன் ப்ரோஸ் என்பவர் இறந்துட்டான். இறந்த அப்புறம் இவ தான் என்னுடைய வாரிசு அப்படின்னு என்ன செய்றாங்க அப்படின்னா அவருக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா அரியணை, அந்த அரசு அரியணை என்ன செய்றாங்க அப்படின்னா வாரிசாக இவரை இந்த ரஷ்யாவை அறிவிக்கிறாங்க. யாரு? இந்த இல்துமிஷ். சரியா? அதுக்கப்புறம் இந்த இல்துமிஷ் என்ன செய்றாங்க அப்படின்னா அவருக்கு அந்த கொள்கையை கொடுத்ததுனால ரஷ்யா திறமை உள்ளவரும் மன வலிமை கொண்ட வீராங்கனையும் ஆவார். யாரு? இந்த ரஷ்யா. இந்த ரஷ்யா ஒரு திறமையானவராக என்ன செய்றாங்க அப்படின்னா காணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வலிமை உடையவராக என்ன செய்றாரு காணப்படுகிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு வீராங்கனையாகவும் என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா மேற்கொள்ளப்படுகிறாரு. சரியா? இவர் இந்த ரஷ்யா அதாவது என்ன அப்படின்னா துருக்கி இனத்தை சார்ந்த பிரபுகளுக்கு ஆதரவாக இருந்ததால் இந்த ரஷ்யா யாருக்கு ஆதரவாக காணப்படுறாங்க அப்படின்னா துருக்கி இனத்தை சார்ந்த பிரபுகளுக்கு ஆதரவாக இந்த ரஷ்யா என்ன செஞ்சாங்க காணப்பட்டு இருந்தாங்க. அப்போ துருக்கிய பிரபுகளின் வெறுப்பை என்ன செய்றாங்க அப்படின்னா ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுகளின் வெறுப்பை இவர் என்ன செய்றாரு அப்படின்னா சம்பாதிக்கிறாரு. யாரு? இந்த ரஷ்யா. அதாவது என்ன அப்படின்னா துருக்கி இனத்தை சாராத பிரபுகளுக்கு யாரு? இந்த ரஷ்யா. இந்த ரஷ்யா என்ன அப்படின்னா துருக்கிய இனத்தை சாராத பிரபுகளுக்கு என்ன செய்றாரு அப்படின்னா ஆதரவாக இருந்ததுனால துருக்கிய இனத்தவர்களுக்கு இவங்களுக்கு என்ன செய்யப்படுது வெறும் வெறுப்பை யார் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா என்ன செய்றாங்க அப்படின்னா சம்பாதிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா துருக்கி இனத்தை சாராத மக்களுக்கு இந்த ரஷ்யா என்ன செய்றாங்க அப்படின்னா ஆதரவாக காணப்படுகிறதுனால துருக்கி இனத்தை சார்ந்த பிரபுகளுக்கு வெறும் வெறுப்பை மட்டும் இந்த ரஷ்யா என்ன செஞ்சாங்க சந்தித்து வந்தாங்க அல்லது சம்பாதித்து வந்தாங்க. அதே நேரத்தில் பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்யப்படுது அப்படின்னா பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலிய தாக்குதலையும் இவர் என்ன செய்யப்பட்டது இந்த ரஷ்யா எதிர்கொள்ள நேர்ந்தது. அப்போ ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத் என்னும் எத்தியோப்பியா அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்ப தொடங்கினார். யாரு? இந்த ரஷ்யா. ரஷ்யா யாரு நம்பினாங்க அப்படின்னா ஜலாலுதீன் யாகுத்
ஜலாலுதீன் யாகுத். சரியா? இந்த ஜலாலுதீன் யாகுத் வந்து யாரை நம்பினாங்க அப்படின்னா எத்தியோப்பியா, இந்த எத்தியோப்பியா இருக்காங்களா அந்த அடிமையை வந்து தனது தனி உதவியாளராக அதாவது தனி உதவியாளராக நியமித்து அதுக்கப்புறம் அவரை பெரிதும் யாரு நம்பினாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா வந்து என்ன செஞ்சாங்க நம்ப தொடங்கினாங்க. அப்போ அந்த போக்கு வந்து துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்ய காரணமாயிற்று. அவங்கள வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து கலகம் செய்வதற்கு ரஷ்யாவுடன் கலகம் செய்வதற்கு என்ன செய்யப்பட்டது ஒரு காரணமாக என்ன செய்யப்பட்டது அப்படின்னா காணப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் யாருக்கு எதிராக இந்த ரஷ்யாவுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு சதி வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா மேற்கொள்ளப்பட்டதுனால இந்த ரஷ்யா வந்து 1240 என்ன செஞ்சிருக்காங்க மரணம் அடைந்தாங்க. யாரு? இந்த ரஷ்யா. சரியா? இந்த ரஷ்யா வந்து 1200 அதாவது துருக்கியர்களுக்கு அதாவது அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் யாருக்கு எதிராக அப்படின்னா அந்த அடிமை இருக்காங்களா அதாவது எத்தியோப்பியா அடிமை வந்து அவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா இந்த ரஷ்யா வந்து அவருக்கு உதவியாக இவரை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நியமித்து இவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா அவரை வந்து யாரு அந்த ரஷ்யா வந்து நம்ப தொடங்கினாங்க. அவருக்கு எதிராக வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து அவருக்கு எதிராக பிரபுக்களுக்கு இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா மேற்கொண்டார். யாரு? இந்த ஜலாலுதீன் என்னும் எத்தியோப்பியா அடிமை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா துருக்கியர்களுக்கு இவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா சாதகமாக என்ன செய்றாரு மேற்கொள்றாரு. அப்போ இந்த ரஷ்யாவுக்கு எதிராக என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் என்ன செய்றாங்க ஒரு சதியை செய்றாங்க. அதாவது ஒரு பெண் என்பவள் வந்து ஆட்சியை மேற்கொள்ளவா அப்படின்னு என்ன செய்றாங்க அப்படின்னா இவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அடிமை எத்தியோப்பியா அதாவது ஜலாலுதீன் யாகுத் என்பவர் வந்து என்ன அப்படின்னா எத்தியோப்பியா அடிமையை இவர் வந்து அவரை வந்து நம்பியதனால தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த ரஷ்யா வந்து 1240 என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர் வந்து இறந்துதாரு. சரியா? அடுத்து யார் வராங்க ஆட்சியை மேற்கொள்றா வராங்க அப்படின்னா கியாசுதீன் என்பவர் வந்து என்ன அப்படின்னா கியாசுதீன் என்பவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா ஆட்சியை மேற்கொள்றாரு. கியாசுதீன் பால்பன் இவர் வந்து 1266 முதல் 1266 முதல் 1287 வரைக்கும் என்ன செய்றாரு இந்த கியாசுதீன் பால்பன் வந்து என்ன செய்றாரு ஆட்சியை மேற்கொள்றாரு. அப்போ இந்த ரஷ்யாவுக்கு பின்னர் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஆட்சியை மேற்கொள்றாங்க. யாருக்கு பின்னாடி? இந்த ரஷ்யாவுக்கு பின்னாடி. ரஷ்யாவுக்கு பிறகு யார் ஆட்சியை மேற்கொள்றாங்க அப்படின்னா 3 அரசர்கள். அவங்க வந்து ஒரு திறமை அற்ற அதாவது திறமை வாய்ந்தவர்கள் அல்ல திறமை குன்றியவர்களாக என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த 3 அரசர்களுமே என்ன செய்றாங்க அப்படின்னா ஆட்சியை புரிந்து வந்தாங்க. அவர்களுக்கு பின்னாடி இந்த 3 அரசர்களுக்கு பின்பு கியாசுதீன் பால்பன் அரசாளும் பொறுப்பை வந்து என்ன செஞ்சாரு மேற்கொள்றாரு. யாரு? இந்த கியாசுதீன் பால்பன். இந்த 3 அரசர்கள் அதாவது ரஷ்யா இறந்த பிறகு 3 அரசர்கள் வந்து வலிமை குன்றியவர்களாக அல்லது திறமை வாய்ந்தவர்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா காணப்பட்டு இருந்ததுனால இவருக்கு அப்புறம் இந்த 3 அரசர்களுக்கு பின்பு யார் ஆட்சியை மேற்கொள்றாங்க அப்படின்னா கியாசுதீன் பால்பன் என்பவர் வந்து என்ன செய்றாரு ஆட்சியை மேற்கொள்றாரு. சரியா? இவர் வந்து இந்த கியாசுதீன் பால்பன் வந்து நாற்பதிமர் என்று அறியப்பட்ட நாற்பதிமர் அப்படின்ற இருந்ததுல எதுல நம்ம இல்துமிஷ் அப்படின்ற ஆட்சி காலத்துல வந்து நாற்பதிமர் அப்படின்ற ஒரு குழுவை வந்து என்ன செஞ்சாரு அமைத்தாரு. அதே மாதிரி இந்த நாற்பதிமர் குழு அப்படின்னு இருக்கலாம். இந்த குழுவை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோடு பகைமை பாராட்டியதால் அமைப்பை பால்பன் என்ன செய்றாரு அப்படின்னா ஒழித்து கட்டினாரு. இந்த நாற்பதிமர் அப்படின்ற குழுவை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா துருக்கிய பிரபுகள் குழு அவரோடு என்ன செய்யப்படுது அப்படின்னா பகைமை பாராட்டியதனாலதான் அந்த நாற்பதிமர் அப்படின்ற குழுவை வந்து கியாசுதீன் பால்பன் வந்து என்ன செய்றாரு அதை ஒழித்து கட்டுறாரு. ஒழித்து கட்டின பிறகு ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாக இருப்பவரையும்
அதாவது அவருடைய ஆட்சியில யாரெல்லாம் சதி செய்யறாங்க அல்லது யாரெல்லாம் அதை வந்து அந்த சதியை வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு அவங்களையும், அதுக்கப்புறம் அந்த ஆட்சியில இடையூறு செய்வரையும் என்ன செய்றாங்க அப்படின்னா கண்டறியதற்காக இந்த பால்பன் இந்த கியாசுதீன் என்பவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா ஒற்றர் துறை ஒன்றை வந்து என்ன செய்றாரு அமைத்தாரு. ஒற்றர் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லணும்ல ஸ்பை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஒற்றர் முறை ரகசியத்தை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா இவர் வந்து இந்த பால்பன் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறாரு. அதாவது இந்த 40 அப்படின்ற குழுவை ஒழித்து கட்டிட்டு ஒற்றர் முறையை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா இந்த கியாசுதீன் பால்பன் வந்து என்ன செய்றாரு நிலைநிறுத்தப்படுகிறாரு. அதுக்கப்புறம் அரசு அதிகாரிக்கு கீழ்ப்படியாமை, அதாவது என்ன அப்படின்னா அரசுக்கு கீழ்ப்படியாமை. நிறைய பேர் என்ன அப்படின்னா நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க அப்படின்லாம் இருப்பாங்க, அப்படிதானே? அதே மாதிரி அரசுக்கு இந்த அரசு அதிகாரிகள் கீழ்ப்படியாமை இருப்பாங்களா அவங்கள வந்து என்ன செய்றாரு அப்படின்னா கீழ்ப்படியாமை எதிர்த்தல். அதுக்கப்புறம் போன்றவற்றை கடுமையாக கையாண்டார். இவங்களாம் என்ன செய்றாரு அப்படின்னா இவங்க அதாவது அரசுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்க எதிர்க்கிறவங்கள இவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா கடுமையாக என்ன செய்றாரு அப்படின்னா தண்டனை, அதாவது கடுமையாக என்ன செய்றாரு அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறாரு. யாரு? இந்த பால்பன். அதுக்கப்புறம் இந்த பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாணம் ஆளுநராக இருந்த துக்ரீல் கான், இந்த துக்ரீல் கான் வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். யாரு? துக்ரீல் கான் வந்து என்ன செய்றார் அப்படின்னா பால்பனுக்கு எதிராக என்ன செய்றாங்க அப்படின்னா இவர் வந்து கலகம் செய்யறதுனால இவரை வந்து என்ன செய்றாரு, அதாவது வங்காள மாகாண ஆளுநராக இருந்த வங்காள மாகாண ஆளுநராக யார் காணப்படுறாங்க அப்படின்னா இந்த துக்ரீல் கான். இந்த துக்ரீல் கான் வந்து யாருக்கு எதிராக சதி செய்யறாங்க அல்லது யாருக்கு எதிராக கலகம் செய்யறாங்க அப்படின்னா இந்த கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக இந்த துக்ரீல் கான் வந்து என்ன செய்றாரு மேற்கொண்டதுனால இவரை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா இந்த கியாசுதீன் பால்பன் வந்து கொல்லப்பட்டார். சரியா? யாரு? இந்த துக்ரீல் வந்து கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் தனது எதிரிகளான மீவாட்டை சேர்ந்த மியோக்கள், அதாவது என்ன அப்படின்னா எதிரிகளான மீவாட்டை சேர்ந்த மியோக்கள் வந்து வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தர் அதாவது போன்றவரை கருணை இல்லாமல் என்ன செஞ்சாரு அப்படின்னா நடந்து கொண்டார். அதாவது என்ன அப்படின்னா அந்த பால்பன் வந்து அவருக்கு வந்து கருணை, அதாவது யார் நம்மளிடம் வந்து அதிகமா சண்டை போடுறாங்க அல்லது நமக்கு எதிராக மேற்கொள்றாங்க, நமக்கு எதிராக சதி செய்யறாங்க, அவங்கள கருணை இல்லாம அதாவது ஈவு இரக்கம் இல்லாமல் இவங்களை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா ஒரு கருணை இல்லாமல் என்ன செய்றாரு அப்படின்னா இந்த கியாசுதீன் பால்பன் வந்து நடந்து கொள்ளப்படுகிறார். யாரு? அவருடைய ஆட்சி காலத்துல. யாரு? இந்த கியாசுதீன் பால்பன். அதுக்கப்புறம் மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனத்துடன் செயல்பட்டார். இந்த பால்பன் வந்து என்ன அப்படின்னா மங்கோலியர்களுடன் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா ஒரு இணக்கமான உறவை வந்து பராமரிப்பதில் கவனத்துடன், அதாவது என்ன அப்படின்னா இந்த மங்கோலியர்கள் வந்து என்ன செய்வாங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, அதாவது இருக்கும்போதே இருப்பாங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்க தன் ஆட்சியை வந்து நம்ம என்ன செய்யணும் பிடிக்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்க இந்த மங்கோலியர்கள் நினைப்பாங்க. அதனால இந்த கியாசுதீன் பால்பன் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை வந்து பராமரிப்பதில் ஒரு கவனத்துடன் என்ன செஞ்சாரு அப்படின்னா இந்த கியாசுதீன் பால்பன் வந்து செயல்பட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஜெங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைசூரியமான குலகுவான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் வந்து சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார். அதாவது என்ன அப்படின்னா இந்த பால்பன் வந்து ஒரு உறுதிமொழியை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா பெறப்படுகிறாரு. அது எப்படி பெறப்படுகிறாரு அப்படின்னா செங்கிஸ்கானுடைய பேரன், அதாவது செங்கிஸ்கான் இருக்கால அவனுடைய பேரனும் ஈரானுடைய மங்கோலிய வைசூரியமான குலகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள். இந்த சட்லஜ் நதி இருக்குல்ல அந்த நதியை கடந்து இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க படையெடுத்து வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு உறுதிமொழியை பால்பன் வந்து என்ன செஞ்சாரு பெறப்படுகிறாரு. அதுக்கப்புறம் மங்கோலியரின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார்.
அதாவது என்ன அப்படின்னா அந்த பால்பன் வந்து மங்கோலியர்கள் வந்து நினைச்சாங்க அப்படின்னா அடிக்கடி நினைச்சுவாங்க அப்படின்னா படையெடுப்பாங்க. அப்போ அந்த படையெடுப்பின் மூலமாக நினைச்சாரு அப்படின்னா அந்த மங்கோலியர்கள் தாக்குதல் மூலமாக நாட்டை பாதுகாப்பதற்காகவும் மக்களை பாதுகாப்பதற்காகவும் இவங்க வந்து நினைச்சாரு இந்த பால்பன் வந்து கோட்டைகளை வந்து நினைச்சாரு அப்படின்னா கட்டி முடித்தார். எதை நாடு முழுவதும் நினைச்சாரு அப்படின்னா அவர் வந்து கோட்டைகளை வந்து இந்த பால்பன் வந்து கட்டி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவர் வந்து பால்பன் வந்து நினைச்சாரு அப்படின்னா ஆதரிக்கிறாரு. அதாவது இந்த பால்பன் வந்து யார் ஆதரிக்கிறாரு அப்படின்னா அமீர் குஸ்ரு, இந்த பாரசீக கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை வந்து நினைச்சாரு அப்படின்னா இவர் வந்து ஆதரிக்கிறாரு. யாரு? இந்த பால்பன் வந்து அமீர் குஸ்ரு வந்து நினைச்சாரு ஆதரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பால்பன் வந்து 1287 வந்து நினைச்சாரு அப்படின்னா மரணம் அடைகிறாரு. யாரு? இந்த பால்பன் 1287 நினைச்சாரு அப்படின்னா மரணம் அடைகிறாரு. மரணம் அடைந்த உடனே பால்பனுடைய மகனான ஹைகுபாக், இந்த பால்பன் இருக்கார்ல அவருடைய மகன் யாரு அப்படின்னா ஹைகுபாக். இந்த ஹைகுபாக் வந்து ஒரு திறமையற்றவராக நினைச்சாரு காணப்படுகிறாரு. காணப்படுகிறதுனால 1290 படை தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். அதாவது என்ன அப்படின்னா இந்த பால்பனுடைய மகன் வந்து ஒரு திறமையற்றவராக நினைச்சாரு காணப்படுகிறாரு. யாரு? ஹைகுபாக். இந்த ஹைகுபாக் வந்து யாருடைய மகன்? பால்பனுடைய மகன். ஹைகுபாக் வந்து யாருடைய மகன் அப்படின்னா இந்த பால்பனுடைய மகன். பால்பன் இறந்த உடனே நினைச்சாரு அப்படின்னா ஹைகுபாக் வந்து நினைச்சாரு அப்படின்னா காணப்படுகிறாரு. இவர் வந்து ஒரு திறமையற்றவராக நினைச்சாரு அப்படின்னா காணப்படுகிறதுனால இவர் வந்து நினைச்சாரு அப்படின்னா அவருடைய படை தளபதி யார் அப்படின்னா 1290 படை தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி, மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து அரச பதவி அப்படின்னா நாயிக் அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்றாங்க. அந்த பொறுப்பை யார் ஏற்கிறாங்க அப்படின்னா மாலிக் ஜலாலுதீன் என்பவர் வந்து நினைச்சாரு. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி என்பவர் வந்து நினைச்சாரு ஆட்சி பொறுப்பை வந்து நினைச்சாரு ஏற்கிறாரு. அப்ப சுல்தான் ஹைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆண்டார். அதாவது என்ன அப்படின்னா இந்த சுல்தான் வந்து ஹைகுபாக் பெயரால், இந்த ஹைகுபாக் பெயரால் என்ன செய்யப்பட்டது? அவர் வந்து நாட்டை ஆண்டு வந்தார். யாரு? இந்த ஹைகுபாக். சரியா? பின்னர் ஒரு நாளில் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் ஹைகுபாக் கொல்லப்பட்டார். பின்பு என்ன அப்படின்னா அதாவது பெயர் அளவுல தான் இந்த ஹைகுபாக் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா நாட்டை ஆண்டார். முழு பொறுப்பு யார் கைக்குள்ள காணப்படுகிறது அப்படின்னா இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி என்பவரிடம் வந்து என்ன செய்யப்படுகிறது? முழு பொறுப்பும் காணப்படுகிறது. அப்போ ஒரு நாள்ல இவர் வந்து என்ன செய்யறாரு? இந்த ஜலாலுதீன் என்பவர் வந்து ஒரு அதிகாரியை வந்து என்ன செய்யறாரு? அனுப்பப்படுகிறாரு. அந்த அதிகாரி வந்து அவரால் யாரால? அந்த அதிகாரியின் மூலமாக என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஹைகுபாக் வந்து கொல்லப்பட்டார். சரியா? அதுக்கப்புறம் ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறினார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஜலாலுதீன் முறையாக என்ன செய்யறாரு அப்படின்னா அரியணை ஏறப்படுகிறாரு. அவரிலிருந்து கில்ஜி வம்சத்தின் ஆட்சி தொடங்கிட்டு. அப்போ இந்த ஆட்சி என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அடிமை வம்சம் இதோட என்ன செய்யப்படுகிறது? முடியப்படுகிறது. முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா கில்ஜி அரச வம்சம். இந்த ஜலாலுதீன் அதாவது ஹைகுபாக் இருக்காங்களா, ஹைகுபாக் வந்து என்ன அப்படின்னா பேர் அளவுல தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆட்சியை மேற்கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த ஹைகுபாக் பேரளவுல காணப்பட்டதுனால என்ன செய்றாரு அப்படின்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி என்பவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து என்ன செய்றாரு அப்படின்னா ஒரு நாள்ல ஒரு அதிகாரியை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா அனுப்பப்படுகிறாரு. அந்த அதிகாரியின் மூலமாக இந்த ஹைகுபாக் வந்து என்ன செய்றாரு? கொல்லப்படுகிறாரு. கொல்லப்பட்டதுனால இவர் என்ன செய்றாரு? இந்த ஜலாலுதீன் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து முறையாக என்ன செய்றாரு அப்படின்னா அரச பதவியில வந்து என்ன செய்றாரு? மேற்கொள்ளப்படுகிறாரு. அதுக்கப்புறம் அதிலிருந்து கில்ஜி வம்சத்தின் ஆட்சி என்ன செய்யப்படுகிறது? தொடங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எந்த ஆட்சி தொடங்கப்படுகிறது அப்படின்னா கில்ஜி ஆட்சி வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா தொடங்கப்படுகிறது. அப்போ இந்த கில்ஜி ஆட்சியினுடைய வம்சம் வந்து கில்ஜி வம்சம்
கில்ஜி வம்சம் வந்து 1290 முதல் 1320 வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த கில்ஜி வம்சம் வந்து தொடங்கப்படுகிறது. இந்த கில்ஜி வம்சத்தை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செஞ்சோம்னா பார்த்துக்கலாம். சரியா? ஓகே.